கள்ளச்சாராயத்தை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட 19 பேர் புதுச்சேரி ஜிப்மா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எரியும் நெருப்பில் குளிர் காய்வது போல பேசுவதாக சாடினார். பொதுவா ஆய்வு செய்வது, பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது அல்லது வழங்கப்படுகிற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிவது என்பது எல்லோருக்குமே அவர்களுடைய ஜனநாயக கடமை என்றே நாங்கள் கருதுகிறோம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு அப்பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையில், போன இடத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது, ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற போதுதான் இது சொல்வார்களே, எரியும் நெருப்பில் குளிர் காய்வது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது.